நம்மளை நாமளே யோசிப்போம். நம்ம இவ்வளவு காரியங்களை மனைவிக்கு தெரியக்கூடாது, பிள்ளைக்கு தெரியக்கூடாது, நண்பனுக்கு தெரியக்கூடாது, வேற யாக்களுக்கு தெரியக்கூடாது செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாய் திரையிட்டு ஓடக்கொண்டிருக்கிறது. என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப வெளியில மட்டும் சுத்தம் போதாது, உள்ளையும் சுத்தம் வேணும். ஏன்னா உள்ளத்தை பார்க்கிறவர் கர்த்தர். அடிக்கடி சொல்லுவோம், ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர். நம்ம சொல்லுவோம், அந்த நம்ம தான் அடிக்கடி இந்த பிள்ளைகளையுமே விடுறோம். எல்லாருமே எங்களை அறியாமல் தான் பிழை விடுறோம். ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யும் போது ஒரு அண்ணன் ஒரு டீ கப் வச்சிருந்தார். இது ரியல் ஸ்டோரி. அது சும்மா அலசி போட்டு டீயை குடிப்பாரு. நாங்களும் கப்பில்லாட்டி அலசி போட்டு அவர்கள் தண்ணி குடிக்கிறது. அப்ப ஒரு நாள் அங்க இன்னொரு அண்ணன் வேலை செஞ்சோம், கரண் இந்த கப்பியால எடுத்து குடிக்கிறான். ஏன்னா என்னது, கப் எடுத்து பார்த்தா கப்பு வெளியில வெள்ள உள்ள பார்க்க முடியாது. டீ கலர் பிடிச்சி ஒரு ப்ரௌன் கலர்ல அந்த கப் உள்ள இருந்துச்சு. அதுக்கு புறம் இந்த கொஞ்சமா இந்த ஊத்த பிடிச்சு அப்படி இறுகி போயிட்டு, அதே போலதான் உள்ளத்துக்குள்ள கொஞ்சமா இந்த கொள்ளைகள், பொறாமைகள், இப்படியான காரியம் உள்ள போக என்ன செய்யும், நம்மளே அறியாமலே அது அப்படி பாசு பிடிச்ச மாதிரி பிடிச்சிடும். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை கண்புக்கு முன்னாய் மறைவா எந்த காரியம் இல்லை என்று சொல்றேன்.